இளையராஜா வாழ்வில் நிகழ்ந்த சில சம்பவங்கள். தாய்ப்பாலை போல சுரக்கும் ராஜாவின் இசையே தமிழனின் கண்ணீரும் புன்னகையும். இயற்கையின் மௌனத்தையும் இறைவனின் தரிசனத்தையும் இசையாக்கிய ராகதேவன். நூற்றாண்டின் கலைஞன் இளையராஜாவின் பர்சனல் பக்கங்கள் இதோ. இளையராஜாவின் பிறந்த நாளும் கலைஞர் பிறந்த நாளும் ஜூன் 3. வீட்டில்தான் அவரது பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். அவருக்கோ அன்றும் மற்றும் ஒரு நாளே. திருவண்ணாமலைக்கான பயணங்களின் ரசிகர் வழியே வயலோரச் சிறுவர்களை படம் எடுப்பார். அவர்களின் முகவரி கேட்டு அவர்களுக்கே படங்களை அனுப்பி ஆனந்த அதிர்ச்சியும் தருவார். மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வந்த பிறகு அசைவ உணவையும் ஆபரணங்கள் அணிவதையும் நிறுத்திவிட்டார். கழுத்தில் 2 ருத்திராட்ச மாலைகள் உரிமையாக புரண்டு கிடக்கும். குளிர் உறையும் வெளிநாடுகளுக்குப் போனாலும் அதே தும்பைப்பூ வேட்டி ஜிப்பாதான். துபாயின் பிரபல ஹோட்டலில் வேட்டி அணிந்து உள்ளே நுழைய தடை இருந்தது. அந்த தடையை தகர்த்து தங்கிய ஒரே மனிதர் இவரே. இளையராஜா எப்போது எங்கே புறப்பட்டு போனாலும் காரின் பின் சீட்டில் ஹார்மோனியப் பெட்டியும் கேமராவும் தவறாமல் இடம் பிடிக்கும். இளையராஜா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியமும் கார்த்திக் ராஜா, யுவன், பவதாரணி எல்லோரையும் வீட்டுக்கு வரவழைத்து சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்வார். வேடிக்கை விளையாட்டும் குழந்தைகளின் குதூகலமும் ராஜாவின் சிரிப்பும் வாசலை தாண்டி வெளியே கேட்கும். நவராத்திரிகள்தான் ராஜா வீட்டு ஸ்பெஷல். மிகச்சிறந்த சங்கீதம், இசை கலைஞர்களை தன் வீட்டுக்கு வரவழைத்து கச்சேரிகள் நடத்தி ரசிப்பார். நவராத்திரியில் இளையராஜாவின் வீடு இசையால் நிரம்பி வழியும். மாதம் ஒரு தடவை பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை செல்வார். கிரிவலம் செல்லும்போது யாரும் அதிகம் பயன்படுத்தாத உள்பாதையை தேர்ந்தெடுப்பார். மௌனமே துணை. இளையராஜா எப்போதும் வெள்ளை செருப்புகள்தான் அணிவார். அவ்வளவு நேர்த்தியான செருப்புகள் கடைகளில் கிடைக்காது. அது அவருக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படுபவை. தன் சகோதரியின் மகள் ஜீவாவை தான் மணந்திருக்கிறார். எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் அவர் இளையராஜாவை மாமா என கூப்பிடும் குரலில் பண்ணைப்புறத்து தமிழடி மணக்கும் ஆரக்கட்டளை ஒன்றை அமைத்து வருடாவருடம் படைப்பாளிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்துகிறார். பரிசுகள் பெற்றவர்களில் வண்ணதாசன், ஜெயமோகனும் அடக்கம். முல்லையாற்றின் கரையில் லோயர் காம்பில் இருக்கிற அம்மா சின்னத்தாயின் சமாதியில் அடிக்கடி போய் வழிபடுவார். எங்கும் அமைதியின் பூரணம் வழியும் அந்த இடத்தை அதிகம் விரும்புவார். சமாதியை தூய்மைப்படுத்தும் பணியை அவரே மேற்கொள்கிற பாங்கில் அழகு துளிர்விடும். ராஜாவின் மீது ஏறி விளையாடுகிற ஒரே செல்லம் பேரன் யதீஸ்வர், கார்த்திக் ராஜாவின் மகன். யதீஸ் சொல்வதற்கு எல்லாம் ராஜாவின் தலையாட்டலும் சிரிப்பும் பணிவும் பார்க்கிறவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். ஜெயகாந்தன் மிகவும் நெருங்கிய நண்பர். அவரை பெருமைப்படுத்துவதற்காகவே கவிஞர் ரவி சுப்பிரமணியத்தை கொண்டு ஓர் ஆவணப்படம் தயாரித்து இருக்கிறார். ராஜாவின் செல்போன் காலர் டியூன் என்னவாக இருக்கும்? சாதாரண ட்ரிங் தான். இசை வரலாற்றில் புரட்சி செய்து இசை அமைப்பாளர்களின் சிம்புனி இசை அமைப்பாளராக கீர்த்தனைகள் எழுதி கொண்டாடப்படுகிற இளையராஜாவுக்கு மத்திய அரசு இதுவரை விருதுகள் வழங்கி கௌரவித்தது இல்லை. ஏ.ஆர். ரஹ்மான் ராஜாவிடம் சில வருடங்கள் பணியாற்றியிருக்கிறார். என் இசை வாழ்வின் முக்கியமான காலம் அது என நினைவுகூர்வார் ரஹ்மான். அம்மா சின்னத்தாயின் படம் பெரிய அளவில் இருக்கும். பூக்களை அம்மாவின் காலடியில் இட்டு கண்கள் பனிக்க வணங்கிவிட்டுத்தான் அன்றைய நாள் தொடங்கும். வார நாட்களில் பிரசாத் ஸ்டுடியோவின் நுழைவாயிலில் இளையராஜாவின் கார் அமைதியாக நுழையும்போது நம் கடிகாரத்தை காலை 7 மணி என நிச்சயமாக திருத்திக் கொள்ளலாம். இளையராஜா தன் சுயசரிதையை எழுதத் தொடங்கி 150 பக்கங்களுடன் அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறார். இப்படி ஓர் உரைநடை தெரியாதது என படித்தவர்கள் சொல்கிறார்கள். ஹிந்தி பாடகர் முகமது ரஃபியின் பாடல்களை லகுவான நேரங்களில் மெல்லிய குரல் எடுத்து பாடுவார் இளையராஜா. மிக நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் கிடைக்கிற அபூர்வ நேரம் இது. அண்ணன் தாவலர் வரதராஜனின் பாடல்கள் மொத்தத்தையும் தொகுத்து வருகிறார் ராஜா. தமிழ் இலக்கியத்துக்கு சிறந்த பங்களிப்பாக இருக்கும் இந்த முயற்சி. நாகஸ்வரம் பற்றிய ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்பது இளையராஜாவின் கனவு. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். வெண்பாக்கள் எழுதுவதில் இளையராஜா மிகவும் கைதேர்ந்தவர். அவரது வெண்பாக்களை செம்மங்குடி பெரிதாக பாராட்டியிருக்கிறார். செம்மங்குடியின் படுக்கையறையிலிருந்து ஒரே ஒரு புகைப்படம் ராஜாவுடையதுதான்.